Hi friends, next poem 5, a tragic story. இதோட ஆத்தர் வந்து ஷார்ட்கட்டில் சொல்லியிருப்பேன், டெக்கரே. tragic story டிடி வில்லியம் மேக்ஸ்பேஸ் தெக்கரே. ஓகேங்களா? இந்த போயம் பொறுத்த வரைக்கும் இந்த இமேஜை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு லாங் பிக்டெயில், ஒரு முனிவர். இவர் வந்து ஒரு ஃபூலிஷ்னஸோட என்னென்ன பண்ணுறாருன்னு சொல்கிறது தான் இந்த போயம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் போகலாம். தேர் லிவ்டு எ சேஜ் இன் டேஸ் ஆஃப் இயர் மீன்ஸ் இயர். ரொம்ப காலமாக ஒரு சேஜ், அதாவது வைஸ் மேன், ஒரு முனிவர் இருக்கார். அண்ட் ஹீ எ ஹேண்ட்ஸம் பிக்டெயில் ஓர். அவருக்கு ஒரு நீளமான பிக்டெயில் இருந்தது. பட் wondered much and sorrowed more. ரொம்பவும் கவலைப்படுறாரு, ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுட்டு அவரோட பிக்டெயிலை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா பிகாஸ் இட் ஹேங் பிஹைண்ட் ஹிம். ஏன்னா இது அந்த பிக்டெயில் வந்து அவர் பின்னாடி வந்து தொங்கிட்டுருக்கு. ஹீ மியூஸ்டு அப்பான் ஹிஸ் கியூரியஸ் கேஸ். என்னடா இந்த பிக்டெயில் இப்படி இருக்கே அப்படின்னு இவர் ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் swore he had changed the pigtail's place and have it hanging at his face and not dangling there behind him. இவர் வந்து நினைக்கிறாரு, இதை முன்னாடி இந்த பிக்டெயிலோட பிளேஸை மாற்றணும், இதை நம்ம ஃபேஸ் முன்னாடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு திங்க் பண்ணுறாரு. சேஸ் ஹீ the mystery I have found, says he, the mystery I have found. நான் ஒரு மர்மத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்னா, நான் வந்து என்னோடய ஃபேஸை வந்து நான் வந்து திருப்பிட்டேன்னா அந்த பிக்டெயிலும் திரும்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் ஐ வில் டர்ன் மீ ரவுண்ட், ஹீ டர்ன்ட் him round பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் him. அப்படி திரும்பினா அதுவும் திரும்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அது வந்து பின்னாடி தான் இருக்குது. Then round and in, out and in, all day the puzzled sage did spin. அவர் ரவுண்ட் பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு மேலே குதிக்கிறாரு, இது பண்ணுறாரு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. பட் கடைசியில் வந்து என்ன ஆல் டே அவர் வந்து ரொம்ப இது பண்ணுறாரு. ஆனாலும் அது பின்னாடி தான் தொங்குது அந்த பிக்டெயில். இன்வெயின்னா வேஸ்ட். அவர் என்னென்ன பண்ணுறாரோ எல்லாமே வேஸ்ட். இன்வேல் இட் மேட்டர்ட் நாட் அப்பன் த பிக்டெயில் ஹங் பிஹைண்ட் ஹிம். என்ன பண்ணாலும் அந்த பிக்டெயில் வந்து பின்னாடி தான் அது தொங்கிட்டுருக்கு. அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட் அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் இன் அண்ட் அவுட் ஹி டர்ன்ட். அதான் சொல்கிறேன், மேலேயும் அவர் மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே இன் அவுட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. பட் அந்த பிக்டெயில் வந்து பின்னாடி தான் தொங்கிட்டுருக்கு. பட் ஸ்டில் த பிக்டெயில் ஸ்டவுட்னா தடிமனாக இருக்கிறது, ஸ்டவுட் ஹங் ஸ்டடிலி பிஹைண்ட் ஹிம். அண்ட் தோ திஸ் எஃபோர்ட் நெவர் ஸ்லாக் அண்ட் தோ ஹி ட்விஸ்ட் அண்ட் ட்வெர்ல் அண்ட் டேக், அலாஸ் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக் த பிக்டெயில் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம். அவர் எவ்வளவோ எஃபர்ட் போடுறாரு, அது ஃபெயிலியர் ஆனாலும் அவர் திரும்பி அவரோட எஃபெக்ட் அவர் அட்டம் பண்ணிகிட்டே இருக்கார். ஆனாலும் அவர் வந்து அவரோட முயற்சியை கைவிடலை. அப்பையும் அந்த பிக்டெயில் வந்து பின்னாடி தான் தொங்கிட்டுருக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியான போயம். பட் இதில் வந்து நிறைய பொயட்டிக் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போயமில் நிறைய பொயட்டிக் டிவைஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஐரானினா இப்போ வந்து சேஜ்னா என்ன, முனிவர். அவர் எப்படி இருக்கணும், ஒரு பொறுமையாக இருக்கணும், எல்லா விஷயமும் தெரிஞ்சவராக இருக்கும். பட் இவரோட ஆக்டிவிட்டீஸ் என்ன சொல்கிறது, ஃபூலிஷ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் இங்கே பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஐரானி. அதாவது அதோட தன்மையை மாறி வேறு அப்படியே டிட்டோவாக ஆப்போசிட்டாக நடக்கிறது தான் வந்து ஐரானி. நெக்ஸ்ட்டு அசனன்ஸ் வந்து என்னன்னா, ரெப்பிட்டேஷன் வொவல் சவுண்ட்ஸ் நியர்பை. பக்கத்தில் ரெப்பிட்டேட் வொவல் என்னென்னு பார்க்கலாம். இங்கே என்ன லைன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒண்டர்ட் சாரோடு ஓ. ஸோ இது வந்து அசனன்ஸு. ரெஃப்ரைன்னா என்னென்னா ரெப்பிட்டட் லைன் ஆர் ஃபேஸ். ரெப்பிட்டட் லைன் ஆர் ஃபேஸ். என்ன இங்கே வந்து ஹங் பிஹைண்ட் ஹிம் இதுதான் வந்து ரெஃப்ரைன்.
நெக்ஸ்ட் மியூஸ்டுனா அதோட மீனிங் வந்து தாட். இங்கே வந்து என்னென்னா ஹைப்பர்போல்னா எஃபெக்ட்ஸு. இப்போது வந்து இந்த முனிவர் செய்கிறது வந்து ஒரு எஃபெக்ட், அதாவது இவர் பண்ணுறது வந்து ஒரு இந்த பிக்டேயில் வந்து அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு க்யூரியஸ் கேஸ், இது ஒரு எஃபெக்டாக நினைக்கிறாரு. ஸோ இது வந்து ஹைப்பர்போல். வேறு என்ன இங்கே சொல்கிறாங்கன்னா வந்து க்யூரியஸ் கேஸ், அப்புறம் வந்து இன்னொன்று இன்வெயின் இட் மேட்டர் நாட் அ பென், இது வந்து ஹைப்பர்போல் எஃபெக்ட். அவரோட வேலை எல்லாமே செய்கிறாரு, பட் அது வந்து வேஸ்ட்டாக முடியுது. அதுதான் வந்து இது வந்து ஒரு எஃபெக்டாக சொல்கிறாங்க. அது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து ஹைப்பர்போல் எஃபெக்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நாட் டேங்லிங் தேர் பிஹைண்ட் ஹிம், இது வந்து என்னென்னா தொங்குறது. இது வந்து இமேஜினரி, என்ன தான் அவர் இப்படி ஃபேஸை திருப்பினாலும் அது வந்து பின்னாடி தொங்குறது. அந்த தொங்குறது வந்து இமேஜரியாக சொல்கிறாங்க. ஐ வில் டர்ன் மீ ரவுண்ட், ஹீ டர்ன்ட் ஹிம் ரவுண்ட், பட் ஸ்டில் இங்கே அதாவது தட்ஸ் த ஹங் பிகன் ஹிம் த ரெப்படேஷன் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இங்கே நான் கிளிக் பண்ண அப்படியே எல்லோயிஷாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆன்டிதெசிஸ்னால் அப்போசிட் சைட்ஸ், ஆப்போசிட் ஐடியாஸ் என்னென்ன, ரைட்டு லெஃப்ட்டு, அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அப் டவுன் இன் அவுட், இதெல்லாம் வந்து ஆன்டிதெசிஸ். ஆன்டினாவே அப்போசிட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன இந்த போயமில் சொல்கிறாங்க, அலாஸ் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக், அதாவது அலாஸ் இந்த வந்து எக்ஸ்க்ளமேட்ரி சொல்கிறாங்க, அப்போஸ்ட்ரோஃபி எக்ஸ்க்ளமேஷன் இந்த மாதிரி வந்தாங்கன்னா அப்போஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அனஃபோரானா வந்து என்னன்னா இங்கே ஒரு நிமிஷம். அனஃபோரானா ரெப்படேஷன் ஆஃப் வேர்ட் ஆர் praise at the beginning of successive class phrases or sentence. எக்ஸாம்பிள் என்னென்னா and be, and swore, and have it, and அந்த மாதிரி வந்து ஒரு வேர்ட் ஆர் ஃப்ரேஸ், அதாவது சேர்த்து தொடர்ந்து வர்றது தான் வந்து அனஃபோரா. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வர மீனிங்ஸ் பார்க்கலாம். சேஜ், வைஸ் மேன், யோர், லாங் எகோ, பிக் டெயில், எ பிளேட்டட் அதாவது ஜடை, லாங் ஆஃப் ஹேர், வாண்ட் சிங்லி அட் த பேக், மியூஸ்டு தாட், கியூரியஸ்னா ஈகர் டு லேர்ன் மோர், மிஸ்ட்ரினா பசில், ஸ்டவுட் திக் இன் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு வில்லியம் மேக்ஸ்பெஸ் தெக்கரே, இவரோட ஆத்தர் பார்க்கலாம். இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ். இவர் வந்து கிரேட் நாவலிஸ்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ் வேனிட்டி ஃபேர் அப்படின்ட்டு அவரோட ஒர்க் வந்து பெஸ்ட்டு நாவல்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து தெக்கரி ரோட் எ கலர்ஃபுல் லைவ்லி ஸ்டைல் வித் அ சிம்பிள் வொக்காபுலரி கிளியர்லி ஸ்ட்ரக்சர்டு சென்டென்ஸ். அவரோட போயம் பார்த்தோம்னா வந்து ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் குவாலிட்டிஸ் கம்பைன்ட் வித் திஸ் ஹானஸ்ட் வியூ ஆஃப் லைஃப் கிவ் ஹிம் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரியலிஸ்டிக் லிட்ரேச்சர். அதாவது இவரோட லைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட லிட்ரேச்சரில். அவ்வளோதாங்க வில்லியம் மேக்ஸ்பெஸ் தெக்கரே. நெக்ஸ்ட்டு இதோட மீனிங்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பொயட்டிக் டிவைஸ், அவ்வளோதாங்க. அப்புறம் இந்த ட்ராஜிக் ஸ்டோரி, டைட்டில் வித் ஆத்தர் நேம், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் போயமில் பார்க்கலாங்க.